வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கையோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. கடந்த 4-5 வருடங்களாக ஐயா நமக்கு பல தொடர் சிந்தனைகளை வழங்கி வருகின்றார்கள். எனவே ஐயாவை மீண்டும் அறிமுகப்படுத்துவதை விடுத்து நாம் நேரடியாக இன்றைய சிந்தனை உரைக்கு செல்வோம். சிந்தனை உரையின் தலைப்பு எங்கும் நிறைந்த அறிவின் பயணம். இந்த தலைப்பிலே கடந்த பல மாதங்களாக ஐயா தொடர் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். அந்த தொடரிலே கடந்த வாரம் பாகம் 11 நிறைவு செய்தோம். இன்று பாகம் 12. கடந்த வாரம் பைபிள் விளக்கத்தை பற்றி பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் அந்த அறிவே தெய்வம் என்பதற்கான குறிப்பு விளக்கம், பைபிளிலே காணப்படுகின்ற விளக்கத்தை என்று தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையில் 12ஆம் பாகமாக இன்றைக்கு அறிவே தெய்வம், சான்று தரும் பைபிள், 2ஆம் அங்கமாக மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அறிவே தெய்வம் என்ற ஒரு கருத்துக்கு, இயற்கை உண்மைக்கு பைபிள் எப்படி சான்றாகிறது? ஆதியாகமத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் அதிகாரங்களிலே சில வசனங்களில் உள்ள இந்த உண்மையை புரிந்து கொள்கின்ற போது, வேதத்திரத்தை கொண்டு அந்த வசனங்களுக்கு விளக்கம் பெறுகின்ற போது, அறிவே தெய்வம் என்ற கருத்தை கிறிஸ்தவ திருமறைகளும் ஏற்றுக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அறிவு என்பது என்ன? நன்று தீது தேர்வு செய்து துன்பம் நேராமல் காத்துக்கொள்வது. அதாவது தேவனாகிய கர்த்தர் ஈடன் தோட்டம் என்ற இயற்கை வழங்கியுள்ளவற்றை கொண்டு வளர்ச்சியின்றி சுகமாக வாழ்வதற்கு பகுத்தறிவு தேவையில்லை. ஆதாமும் ஏவாளும் 5 விலங்குகளைப் போலவே ஒரு ஜீவனாக வாழ்ந்தார்கள். காரணம், அறிவுக்கனியை புசிக்கவில்லை. இப்படியே இருப்பதற்கு மனிதன் என்ற ஒரு இனம் தேவையில்லையே. அதாவது 6ஆம் நாள் தேவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து
ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். அப்ப இறைவனின் சாயல் அறிவு, அறிவின் சாயலிலே மனிதனை படைத்தார். அப்ப அறிவு என்பது அறிந்து கொள்ளும் திறமுடையது. அப்ப அறிந்து கொள்கின்ற திறம் பருப்பொருட்களிலேயே வருகிறது. மனிதனாக ஜீவனாக வந்த பிறகு இந்த பகுத்தறிவை கொண்டு மீண்டும் மறை பொருட்கள் எல்லாம் அறிந்து இறுதியாக தேவனாகிய கர்த்தரையும் புரிந்து அவரோடு இணைந்திருப்பதே அறிவின் பயணம். அதற்கு அறிவுக்கணியை பகுத்தறிவை பயன்படுத்தவில்லை என்றால் எப்படி சாத்தியமாகும்? அதனால் அறிவை அறிய தூண்டுவது பாம்பு எனும் மூலாதாரத்திலிருந்து துரியத்திற்கு படமெடுக்கக்கூடிய குண்டலினி சக்தி. இப்போ இந்த இந்து தத்துவத்துல பெரும்பாலான தெய்வங்களோடு பாம்பு இணைந்திருப்பதை பார்க்கிறோம். சிவபெருமான் கழுத்துல பாம்பு இருக்கும். 5 தலை பாம்பு பஞ்சனையில மகாவிஷ்ணு படுத்திருப்பார். விநாயகருடைய இடுப்பிலே அந்த அருணக்கயிறு போல ஒரு பாம்பு இருக்கும். முருகனோடு ஒரு பாம்பு பக்கத்துல இருக்கும். தட்சிணாமூர்த்தி கைகளில கழுத்துல 5 பாம்புகள் சுற்றி இருக்கும். இப்படி ஏன் தெய்வங்களை பாம்போடு இணைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆராய்ச்சிக்குரிய கருத்து. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஆத்மா உண்டு. ஆனால் இந்த ஆத்மா எப்போது தன்னை அறிய உயர்கிறதோ அப்போது அதற்கு குண்டலினி சக்தி என்று ஒரு பெயர் வைக்கிறோம். இது எங்கே எழுந்து எங்கே முடிகிறது என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது, இப்போ ஆத்மா அல்லது மூலாதாரம் சொல்வது ஒரு சிறு புள்ளி. அதாவது ஒரு பாம்பு வால் இருக்கு வச்சுங்களேன், அந்த வாலின் நுனி பகுதி. இப்போ இங்க சுருண்டு இருக்கின்ற இந்த பாம்பு படம் எடுத்து எழுச்சி பெற்றால் இங்கே எது வரைக்கும் போக முடியும் என்று பார்க்கின்ற போது, இந்த பாம்பு வகைகளிலே கூட குண்டலினி சக்திக்கு குறிப்பாக பயன்படுத்துகின்ற பாம்பு நாகம். இதிலும் குறிப்பாக ராஜநாகம், கிங் கோப்ரா. ஏன் கிங் கோப்ரா ராஜநாகத்தை பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிறுவனாக இருந்த போது பார்த்த நினைவு. ஹிந்து நாளிதழிலே 13 அடி நீளமுள்ள ஒரு ராஜநாகம் நுனி வாழ நிற்கிறத ஒரு படம் போட்டிருந்தாங்க. 13 அடி நீளம் நுனி வாழ நின்னா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. எனவே இந்த குண்டலினி சக்தியை ராஜநாகத்தோடு ஒப்பிட்டார்கள் நம்முடைய ஞானிகள். இப்ப நிற்கிற போது கீழே வாலின் நுனி பகுதி, மேலே தலை விரிந்திருக்கும். இதே அமைப்பை உருவ அமைப்பை ஒரு மனித உடலிலே பக்கவாட்டுல பாருங்க. பக்கவாட்டுல பார்த்தீங்கன்னா கீழே மூலாதாரம், அங்க குண்டலினி சக்தி எழுகிறது. இப்ப நுனி இங்க இருக்கு. அது அப்படியே முதுகுத்தண்டு வழியாக மேல வந்து துரியம் சொல்லக்கூடிய தலைப்பகுதியில் விரிந்து நிற்கும். அதனால் இதுக்கு செர்பென்ட் பவர் என்றும் குண்டலினி சக்தி என்றும் பெயர் வைத்தாங்க. அதுக்கு ஓமானமாக பாம்பு கொடுத்தாங்க. இதே கருத்து தான் இங்க பைபிள்ல அந்த அற்புதமான ஈடன் தோட்டத்துல ஒரு பாம்பு. இந்த பாம்பு என்ன செய்கிறது? ஏவாளிடத்திலே இந்த அறிவு கயினை புசித்திருக்கிறாயான்னு கேட்குது. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை, அது மறுதளிக்கப்பட்ட கனி.
சரி, இப்போ இதுலயும் ஒரு சிந்தனை பாருங்க. ஏன் ஆதாம் இடத்துல சொல்லல? ஆதாம் என்பது போன வகுப்புல பார்த்தோம். ஏடி கூட்டல் ஏஎம் அட் பிளஸ் ஆம். இறைவனின் சாயல், அறிவின் சாயல். ஐ ஆம் தட் ஐ ஆம். என்றைக்கும் நிலைத்திருக்கின்ற. காட் வாஸ் இல்ல, காட் வில் பி இல்ல, காட் இஸ். அப்ப ஆம் என்பது எப்போதும் நிலைத்திருக்கின்ற நிகழ்காலம். அவருடைய தன்மை அறிவு. அதனால் ஆடம் என்று பெயர் வைத்தாங்க என்று போன வாரம் பார்த்தோம். அறிவுக்கு இதை அறிய முடியாது. அறிவு மட்டுமே எதையும் அறிய முடியாது. அறிவு பரிணாமத்தில் வந்து ஜீவன்கள் வந்த பிறகுதான் ஒவ்வொன்றா வெளிப்படுத்துது. தொடு உணர்வு, சுவை உணர்வு என்ற ஒவ்வொன்றா வெளிப்படுத்துகிறது. மனிதனிடத்திலே தன்னை அறியக்கூடிய அறிவாக வெளிப்படுகிறது. அதனால் இப்ப ஜீவன் வந்த பிறகு தானே அறிய முடியும். அப்ப ஜீவனுக்கு ஆதாரம் என்ன? இருப்பு, இயக்கம் 2 இருக்கணும். சிவமும் சக்தியும் சேர்ந்தால்தான் உலகம். அர்த்தநாரி சிவசக்தி. அதனால் இந்த பெண் என்ற ஆத்மா வருகின்ற போது ஆத்மாவிலிருந்து தான் குண்டலினி சக்தி தன்னை அறிய வேண்டும் என்று உத்வேகப்படுத்த முடியும். அதனால் இங்கே பாம்பு ஆதாமிடத்துல சொல்லல, ஏவாளை கேட்கிறது, நீ அந்த அறிவுக்கணை புசித்திருக்கிறாயா? நம்ம அது மறுதளிக்கப்பட்ட கனி, அதனால் புசிக்கவில்லை. இப்ப பாம்பு என்ன சொல்லுது? நீ அந்த அறிவுக்கணை புசித்துப்பார், நீயும் உன் தேவனை போலவே ஆகிவிடலாம். அப்ப இறைவனாக மேன்மை பெறக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவிலே துவங்குகிறது, பேரறிவிலே முழுமை பெறுகிறது. அப்ப பகுத்தறிவு பயன்பட்டால் தானே பேரறிவுக்கு போக முடியும். இது அறிவுக்கணி புசிக்காத ஆதாம் ஏவாள் போலவே இருந்தால் இன்னைக்கும் 95% மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்தின அறிவு எல்லாம் வந்து ஆன்மீக அறிவு கிடையாது. உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த, பதவி சார்ந்த அறிவு. அதை இந்த பரிணாம நீதிக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் இங்கே பாம்பு தூண்டுகிறது, நீயும் உன் தேவனை போலவே ஆகிவிடலாம். சரி, இப்போ ஏவாள் அந்த கனி புசித்தார். இதை பற்றி இந்த சிந்தனை தூண்டுவதற்காக பைபிளில் உள்ள சில வசனங்களை பார்க்கணும். பகுத்தறிவு மூலம் எப்படி பைபிள் பேரறிவுக்கு வழிகாட்டுகிறது என்பதை சில வசனங்கள் மூலம் பார்க்கணும். 2ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது? அதாவது ஆதி ஆகமத்துல, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்பது ஈடன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாவாய் என்று கட்டளையிட்டார். 17வது வசனம். இதுலயும் அற்புதமான கருத்து இருக்கு. அதாவது தத்துவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது, நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன நம்ம அர்த்தம் வச்சிருக்கிறோம்? நல்லதை சொன்னா யார் கேட்கறாங்க, அதனால நல்லவங்களுக்கு காலம் இல்லை. இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. நல்லோர்கள் என்பவர்கள் யார் என்றால், இந்த உலக சமுதாயத்தின் ஒட்டுமொத்த நலனையும் யார் நேசிக்கிறார்களோ, வழிகாட்டுகிறார்களோ, அவங்க தான் நல்லோர். அவர்கள் உணர்ந்த அந்த ஞானம், உச்சக்கட்ட ஞானம், அதாவது தெய்வத்தை அறிந்த அனுபவம், அந்த அனுபவத்தில் தெரிந்து கொண்ட, உணர்ந்து கொண்ட தெய்வ நீதி,
அதன்படி வாழ வேண்டும் என்று வகுத்த அறநெறி வாழ்க்கை. அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். இதுல பேதமே கிடையாதுங்க. எந்த மதத்தின் மூலமாகிய ஞானியும் இதுல பேதமே கிடையாது. ஏன் இது சொல்றேன்னா, இங்க பாருங்க, அருமையான வசனம் இது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். சரி, அடுத்த வாக்கியம் என்ன சொல்றாரு? அதை நீ புசிக்கும் நாளிலே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப அறிவுக்கனி புசித்தால் செத்து போயிடுவானா அப்படின்னா யார் சாவாங்க? மனம் இறந்து போகும், ஆணவம் இறந்து போகும். அப்படி இறக்கலைன்னா ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். செத்து போனவன் அறிவுக்கு புசித்தவன் அல்ல, அறிவை பயன்படுத்தாத அத்தனை பேரும் செத்து போன நடைப்பிணங்கள் தான். அது வள்ளுவர் சொல்லிட்டாரு, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். தெய்வ நீதியோடு இணைந்து வாழக்கூடிய வழிமுறையை அறிந்தவனே வாழ்பவன், மற்ற எல்லோரும் செத்தாருள் வைக்கப்படும் நடைப்பிணங்கள். அவ்வளவுதான். அதனால் உண்மையிலேயே அறிவுக்கினை புசித்தவன் இறப்பது இல்லை, புசிக்காதவன் இருந்தும் இறந்தவனாகிறான். இப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஆணவம் இறந்து போகிறது, மனம் இறந்து போகிறது. எல்லாம் மர என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே. எல்லாம் மர என இழந்த, இதுக்கு என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட செத்து போச்சு, உடலும் போச்சு, மனமும் போச்சு. உணர்வு மட்டும் இருக்கும், உணர்வு மட்டும் இருக்கும். அந்த உணர்வு தான் அறிவு. அந்த அறிவு இந்த உடல் அளவில் 5 அறிவாக இருக்கிறது, சிந்தனையில் 6 அறிவாக இருக்கிறது, பக்குவத்தில் பேரறிவோடு லயமாகிறது. அதனால் அதை புசிக்கும் நாளில் சாவாய் என்று கட்டளையிட்டார். 3ஆம் அத்தியாயத்தில் முதல் வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு சீவன்களை பார்க்கினும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம். அப்ப சர்ப்பம் ஸ்ரீ நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அறிவுக்கனை புசித்தால் அறிவு கண்கள் திறக்கப்படும். அறிவு கண்கள் திறந்து விட்டால் பாவ புண்ணியம் தெரியும், நன்மை தீமை தெரியும். நல்லதை மட்டுமே செய்து அறத்தை பின்பற்றி வாழ்ந்து விட்டால் இவனும் தெய்வமாக மேன்மை பெற்று விடலாம். இது அறிவுக்கு தெரியும். எந்த அறிவுக்கு? நம்மிடத்தில் வந்த அறிவுக்கு. சரி, இப்ப அடுத்த 6வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனி பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆதாமும் புசித்தான். இது 6ஆம் வசனம். 7 என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்போ இதுவரைக்கும் நிர்வாணமா தான் இருந்தாங்க, ஆனா அறிகின்ற அறிவங்க செயல்படல்.
எப்போ செயல்படுகிறது? பகுத்தறிவை அறிவு கனியை புசிக்கின்ற போது, பகுத்தறிவு தோன்றுகின்ற போது பகுத்து பார்க்கிறது. இது நிர்வாணம், இது ஆடை உள்ள நிலை என்று பிரித்து பார்க்கிறது. அப்ப அறிவு அல்லது மனதின் அடிப்படை இயல்பு என்ன? கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். முதல்ல உணரணும். எதை உணர்ந்தது? தாங்கள் நிர்வாணிகள். டிஸ்கிரிமினேஷன், பிரித்து பார்க்கிறது. இந்த நிர்வாணத்தை மறைப்பது எப்படி? அன்றைக்கு யாரும் பாட்டு ஆடைகளோ யார் நெய்து வைக்கலையே. அப்ப இலை தலைகளை கொண்டு தங்களை மறைத்துக் கொண்டார்கள். என்ஜாய்மெண்ட். இப்படி மனம் பிறக்கின்ற போதே அது 3 வகையிலே செயல்படும் என்பதை இங்க விரிவா பேசல, மகர்ஷி விரிவா விளக்கி சொல்றாங்க. கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். சரி, இப்ப அடுத்து 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். 10வது வசனம், அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கனியை புசித்தாயோ என்றார். அடுத்து 22, 23வது வசனங்களில் வருகிறது. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனாய் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அதாவது இறைவன் வேறொரு இறைவன் இடத்தில் பேசுவது போல இந்த வசனம் அமைந்திருக்கு. இதோ மனுஷன் நன்மையத்தையும் அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனாய் ஆனான். அப்ப கடவுள் நிறைய இருக்காங்கன்னு அர்த்தமாகுது இல்லையா? இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் அனுப்பிவிட்டார். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் கருத்து என்ன அப்படின்னா, பூமியின் கிழக்கில் உருவாகிய ஈடன் தோட்டத்தின் மையத்தில் உள்ள பேரறிவு விருட்சத்தில் மலர்ந்து பகுத்தறிவு கனி. பகுத்தறிவு இல்லாத பறவை விலங்கு போல் நிர்வாணிகளாக வாழ்ந்த ஆதாம் ஏவாள் கனியை புசித்ததால் நிர்வாணத்தை உணர்ந்து வெட்கப்பட்டனர். இந்த அனுபவம் கர்மயத்தில் பதிந்து கலங்கப்பட்டதால் தூய்மையான ஈடன் தோட்டத்தில் வாழும் தகுதியை இழந்தனர். எனவே பகுத்தறிவும் ஜீவாத்மாவும் ஈடன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டன என்பது இந்த வசனங்களுடைய சாரம். அதாவது பூமியின் கிழக்கில் உருவாகிய ஈடன் தோட்டத்தின் மையத்தில் உள்ள பேரறிவு விருட்சம், அதில் மலர்ந்தது பகுத்தறிவு என்ற கனி. பகுத்தறிவு இல்லாத பறவை விலங்கு போல் நிர்வாணிகளாய் வாழ்ந்த ஆதாம் ஏவாள் கனியை புசித்ததால் நிர்வாணத்தை உணர்ந்து வெட்கப்பட்டனர். இந்த அனுபவம் கருமயத்திலே ஆத்மாவிலே பதிந்தது. அதனால் கலங்கப்படுகிறது கருமையம். அதனால் தூய்மையான ஈடன் தோட்டத்தில் வாழும் தகுதியை இழக்கின்றனர். அதனால் பகுத்தறிவும் ஜீவாத்மாவும் ஈடன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டன என்பது இந்த வசனங்களுடைய சாராம்சம். ஈடன் என்ற சொல்லுக்கு தி அன்ஸ்பாயில்டு பார்ட் ஆஃப் லேண்ட், தி அன்ஸ்பாயில்டு பார்ட் ஆஃப் லேண்ட் வித் இட்ஸ் ஓன் பியூரிட்டி அண்ட் பியூட்டி. Contaminated sixth sense cannot live in the Eden. இப்போ கருமையத்தில் ஏற்படுகின்ற களங்கம், இந்த முதல் களங்கம் எங்கே? தான் நிர்வாணமாக இருக்கிறோம் என்று வேதத்தை அதிலே பதிந்தது.
பேதம் பதிந்தாலே பிறகு அது பிடித்தது பிடிக்காதது இப்படிதான் தரம் பிரிக்க தொடங்கிவிடும். அப்ப பாவத்தின் துவக்கம் எங்கே என்றால் மனம் பிறக்கின்ற போது பாவம் சேர்ந்தே பிறக்கும். பேதம் பார்ப்பது மனம். அப்போ மனம் பேதம் பார்க்கின்ற போது அதை நல்லது கெட்டது செய்யற போது நமக்கு தண்டது அதிகமா வேணும்னு நினைக்கின்ற போது தர்மம் மீறுகின்ற போது பாவமாக மாறும். எனவே 22ஆம் வசனத்தின் மிக அற்புதமான செய்தி உள்ளது. இந்த 3ஆம் அத்தியாயத்துல 22ஆம் வசனத்தின் கருத்து மிக அற்புதமானது. அதாவது அறிவுக்கனி புசித்தால் ஆதாம் தேவரில் ஒருவனாக மரணமில்லா பெருவாழ்வுக்கு தகுதி பெறுவான் என்ற கருத்து இந்த 22வது வசனத்துல இருக்கு. எனவே இவன் சுக துக்கத்தில் பயணிக்க தன் உணவு மற்ற தேவைகளுக்காகவே வாழ்ந்து முடிக்கின்ற நிலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டான். வேதம் காண்பது பகுத்தறிவு, வேதம் கடப்பது பேரறிவு, வேதம் அற்றது பேரறிவு. அதாவது இதுல ஒரு நுட்பம் பாருங்க, சுத்த வெளியில் இருக்கின்ற பேரறிவு பேதமற்றது. பரிணாமத்தில் வந்த மனிதத்திலே தோன்றுவது பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு மீண்டும் பேரறிவோடு கலக்க வேண்டும் என்றால் பேதம் கடந்து போகணும். அப்போ பேதம் அற்றது என்பது மூலம். பேதம் கடந்து போவது என்றால் பேதத்தை கண்டு அடையாளம் பார்த்து அது எப்படி கடப்பது என்ற பயிற்சியை செய்து பக்குவமாகி பேதத்தை கடந்து போவது. இதைத்தான் இங்க ஏன் நிர்வாணம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரசவிக்கின்ற நிலை நிர்வாணம். வளர்ந்த மனிதன் பேதங்களை கடந்து பேதமற்ற நிலைக்கு போகின்றோம். இப்போ இந்த பிரபஞ்சத்திலேயே எண்ணற்ற பேதங்கள். ஒரு கோள் போல இன்னொரு கோள் இல்லை. இந்த 820 கோடிக்கும் அதிகமான மக்களிலே ஒருவரை போல் இன்னொருடைய உடல் அமைப்போ குணங்களோ இல்லை. இத்தனை வெரைட்டிஸ், இவ்வளவு பேதங்களோடு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவற்றெல்லாம் கடந்து போகின்ற நிலை, பயிற்சியின் மூலமாக பக்குவத்தின் மூலமாக கடந்து போகின்ற நிலையே பேதம் கடந்த நிலை. அப்போ பேதம் அற்ற நிலைக்கும் பேதம் கடந்த நிலைக்கும் வித்தியாசம் இருக்கு. பேதம் அற்ற நிலை பேரறிவு, பேதம் கடந்த நிலையும் பேரறிவு தான். ஆனா இதுக்கு அனுபவம் கிடையாது, இதுக்கு அனுபவம் உண்டு. அதனால் பேதத்திலே பிறந்து பேதத்தை அடையாளம் கண்டு அதை கடந்து பேதம் கடந்த நிலையில மீண்டும் தன் மூலத்தோடு இணைவது, அதான் பேதம் கடந்த பேரறிவு. அப்ப பேதங்களை கடந்த நிலைக்கு என்ன சொன்னாங்க? நிர்வாணம். ஆதிசங்கரர் அருளியது நிர்வாண சதகம். அதுக்கு நம்ம ஆன்மீகத்தில என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, அந்த 2 சொல்லினாவை 3 சொல்லினா ஆக்கிட்டாங்க. நிர்வாணம் அல்ல. அதாவது வளர்ந்த மனிதன் பக்குவமாகி பேதம் கடந்திருப்பது 2 சொல்லி நிர்வாணம். பக்குவம் அடைந்த மனிதன் ஆடைந்து தெரிவது ஞானம் அல்ல, அவமானம். சோ மக்களுக்கு இந்த 2 வித்தியாசம் தெரியாது இல்லையா? அதனால கும்பமேளா நடத்தி அதுல நிர்வாண சாமியாருக்கெல்லாம் காலை விழுந்து கும்பிட்டு என்ன பண்ணி, சரி. இப்போ இந்த பகுத்தறிவு வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம். பேரறிவாக மேன்மை பெற முடியாதபடி அனுபவங்களால் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு தலைமுறைக்கும் அனுபவங்கள் கூடிக்கிட்டே போகும். நம்மிடத்துல எத்தனை பதிவுகள் உண்டு என்று யாராவது எண்ணி சொல்ல முடியுமா? இல்ல எந்த பதிவு எந்த நேரத்தில் வெளிப்படும் என்றாவது உணர்ந்து கொள்ள முடிகிறதா? சரி, இதை யோவான் சுவிசேஷத்துல என்ன சொல்றாரு? முதல் வசனம், முதல் அத்தியாயம், முதல் வசனம் தொடர்ந்து 5வது வசனம் வரைக்கும் மிக அற்புதமான கருத்துக்கள். அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேர் எழுதியதுதான் நியூ டெஸ்டமெண்ட். இதுல யோவான் தான் மிக அற்புதமான சுவிசேஷம். அவர் இந்த முதல் 5 வசனங்களை சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒவ்வொரு வார்த்தை மிக அற்புதம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை என்பது என்ன? ஒரு புள்ளிகளின் அடுக்கு, வரிசை. இதுதானே எழுத்து. எழுத்துக்களின் சேர்க்கை வார்த்தை, வார்த்தைகளின் சேர்க்கை வாக்கியம், வாக்கியங்களின் சேர்க்கை கருத்து, கருத்துக்களின் சேர்க்கை தத்துவம், எல்லாமே. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது என்றால் அந்த வார்த்தை எப்ப சொல்லாகும்? நம்ம பொதுவா 2 வார்த்தையை பயன்படுத்துறோம். சொல் என்றாலும் வார்த்தை என்றாலும் ஒரே பொருளை கொள்கின்றோம். இந்த இடத்துல பிரிச்சு சொல்ற பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. சொல், சொல் என்பது வினை சொல். என்னத்தை பார்த்த சொல்லு? வினை சொல். அதுவே சொல் என்று நாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா வார்த்தை சொல்லுவது. இந்த வார்த்தை என்ன, எப்படி உச்சரிக்கணும், அதுக்கு என்ன கருத்து என்று புரியாத வரைக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்? சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விளையதும் இல்லை. பேசவே இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம்? தீபம்னா பார்சாரதி ஒரு நாவல் எழுதினார். ஒரு பெண்ணின் அதிக பேச்சுக்கு சில சமயங்களில் அர்த்தம் இல்லாமல் போகலாம், ஆனால் ஒரு பெண்ணின் மௌனத்திற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு ஒரு கதையில எழுதியிருக்கிறார். அது போல மௌனத்துக்கு என்ன அர்த்தங்க? என்ன வேணா கற்பனை பண்ணிக்கலாம். ஆனா 1000 வார்த்தைகள் பேசினாலும் அதுக்கு இதுதான் அர்த்தம், இல்லைன்னா அர்த்தம் இல்லை, வெறும் உளறல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது போல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதை உச்சரிக்க முடியல, அதுக்கு பொருள் தெரியாது. எப்போ மனிதன் பொருள் கண்டு உச்சரிப்பு செய்கிறானோ அப்பதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்ப என்ன அர்த்தம்? அறிவு இருக்கிறது, அதுவே எல்லாமாக மலர்ச்சி பெறுகிறது. அது வரைக்கும் அந்த அறிவுக்குள் எத்தனை இருந்தாலும் நமக்கு தெரியாது. எப்படி ஒரு விருட்சம் ஒரு விதைக்குள் அடங்கி இருக்கிறதோ அது போல் இந்த உலகத்தில் தோன்றுகின்ற அனைத்துக்குமான மூலப்பொருள் எங்க இருந்ததுங்க? சுத்து விளக்கில் இருந்ததுதான். ஆதியா இருந்தது, ஆற்றலாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களாய் மலர்ந்தது. அதுதானே. அதனால் இங்கே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. இப்ப நம்ம பயன்படுத்துறோம் இவ்வளவு சொற்கள். இதனுடைய பூர்வீகம் தேடிக்கிட்டே போனா எங்க போய் நிற்கும்? எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வெளிப்பட்டவைகள் தானே. அப்ப எல்லாமே அறிவு, எல்லாமே தெய்வத்தின் வெவ்வேறு பரிமாண தோற்றங்கள், இயக்கங்கள், அவ்வளவுதான். எல்லாவற்றையும் ஒன்றாக பார்ப்பது அத்வைத்தம்.
சொல், மொழி, பொருள் என்றெல்லாம் பிரிச்சு பார்த்தா அது துவைத்தம். அதனால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது மட்டும் இல்லை, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஒரே கருத்து தான். இந்து தத்துவத்திலே ஆதி சிவம், சிவத்தின் இயல்புகள் அகோரம், ஈசானம், தத்புருஷம், சத்யோஜாதம், வாமதேவம், அதோமுகம் அல்லது திருவதனம் சொல்கிறதே 6 முகங்கள். அதே தான் இங்கேயும் சொல்றது. சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சரி, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. எப்படி? துன்பம் வரும் போதெல்லாம் நம்முடைய அறிவு தீவிரமாக சிந்தனை செய்யும். கண்ணாசன் சொல்லுவார், தண்ணீர் நிறைந்திருக்கின்ற இடத்தில் பயிர்கள் செழிப்பாக வளர்வது போல் கண்ணீர் நிறைந்திருக்கின்ற மனதிலே கருத்துக்கள் ஊற்றெடுக்கும் விடுவார். அதனால்தான் பணக்கார குழந்தைகளை விட ஏழை குழந்தைகள் ஷார்ப்பா இருப்பாங்க. ஏனென்றால் தேவைகள் வரும்போது அறிவு முனைப்பாக செயல்படும். தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இப்போதெல்லாம் துன்பங்கள் நேர்கின்றனவோ அப்போதெல்லாம் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் அடுத்த பரிணாமத்துக்கு, அடுத்த அவதாரமாக. எனவே அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. எப்போதெல்லாம் துன்பம் நேருகிறதோ அப்போதெல்லாம் அறிவு பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அறியாமை அறிவை எப்படி ஆட்கொள்ள முடியும்? அப்ப விழிப்புணர்வு பெற்ற அறிவை ஆணவமோ அறியாமையோ ஆதிக்கம் செலுத்த முடியாது, பற்றி கொள்ள முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. ராமாயணத்துல எப்போ சீதை ஆணவத்துக்கு அடிமையானா? பொய்மான் என்று தெரியாத போது அதை அறிந்து கொள்ள முடியாத அறியாமையில் தானே சிக்கினா. அப்படி ஒரு மான் இல்லை என்று சொன்ன குரு இலக்குவன் அவன் பேச்சை நம்பல. பேரறிவாக்கிய ராமன் அவனா சொல்லியிருக்கலாம், அவன் சொல்ல மாட்டான். குரு மூலமாகத்தான் சொல்லுவான். அறிவு அஸ்ரீரம் சொல்லுமா நமக்கு? சொல்லுங்க. இது சரி இது தப்பு என்பதை அஸ்ரீர் சொல்லுமா? நமக்குள்ள இருக்கின்ற அறிவு தான் நமக்கு எடுத்து காட்டும். அப்ப உடல் என்ற எல்லைக்குள் தான் ஆணவம் சார்ந்த மனசு இந்த இரண்டுக்கும் வசப்படாத இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த அறிவு இதுதான் நமக்கு வழிகாட்டும். அப்ப குருதான் வழிகாட்ட முடியுமே தவிர பரம்பொருள் நமக்கு நேரடியாக வழிகாட்ட மாட்டான். அதனால் சீதை சிறைப்படுத்தப்பட்டால் ஆணவம் என்ற ராவணன் சீதை என்ற ஜீவாத்மாவை சிறைப்படுத்தி விட்டான். எப்போ? அறிவு மயங்கிய தருணத்தில். அதனால் அறிவு விழிப்புணர்வோடு இருந்து விட்டால் ஆணவம் அதை வசப்படுத்த முடியாது. அதை சொல்றாங்க, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எனவே இப்படி இயேசு பிரானின் இந்த வசனங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போது ஓல்டு டெஸ்டமெண்ட் ஆதி ஆகமம் சொல்வதும் இந்து வேதங்களும் இஸ்லாம் திருமறையும் சொல்லும் இறை சத்தியங்கள் ஒன்றே என்பது விளங்கும். பிரபஞ்சம் தோன்றியதும் அதற்குள் பல்வேறு ஜீவராசிகள் உருவானதும்
அதில் மனிதனாக வந்து நாம வாழ்வதும் எல்லாம் இறைவனின் தன்மாற்ற சரித்திரமே அன்றி வேறு ஒண்ணுமே கிடையாதுங்க. அதனால்தான் என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது. எத்தனை மகான்கள் புலம்பி வச்சிருக்கிறாங்க, நமக்காகத்தானே. நமக்கு தான் காது செவிடா போச்சு, கண்ணு குருடா போச்சு, பார்க்கவும் முடியல, யார சொன்னா கேட்கவும் முடியல. சரி, இப்போ இறைவனே எல்லாமாக வந்தான் எப்படி என்றால் விதையிலிருந்து செடி முளைக்கிறது. சரி, முட்டையிலிருந்து குஞ்சு வருகிறது. சரி, இப்ப முட்டையிலிருந்து குஞ்சு வந்ததா இல்ல விதையிலிருந்து செடி வந்ததான்னு ஒரு கேள்வி. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, ஒரு கேள்வி. இப்போ என்ன சொல்றாரு மகரிஷி, சரி குஞ்சு வந்துருச்சு, முட்டையை கொடுங்க. முட்டையிலிருந்தா குஞ்சு வந்துச்சு, குஞ்சு வெளியே வந்துச்சு, முட்டை கொடுங்க. ஓடுதான் கொடுக்க முடியும், முட்டை எங்க கொடுக்கறது? அப்ப என்ன நடந்தது? ஓட்டுக்குள் இருந்த முட்டையே குஞ்சானது, ஒரு பருப்புக்குள் இருந்த விதையே செடியானது இல்லையா? ஒரு பருப்புக்குள் இருந்த விதையே செடியானது, முட்டைக்குள் இருந்த ஓட்டுக்குள் இருந்த முட்டையே குஞ்சானது. அதனால் விதையிலிருந்து செடி வந்த பிறகு விதை இல்லை. காரணம், விதையே செடியாக மாறியது, முட்டையே குஞ்சாக மாறியது. இதே போலத்தான் பரமாகிய சுத்த வெளியே உலகமானது, ஜீவன்களானது. இதைத்தான் அவதார் என்கிறது சம்ஸ்கிருதம். அது ஒற்றை சொல் அல்ல, அவ கூட்டல் தரதி, அவதார். அவ என்றால் மாற்றம், தரதி என்பது தன்மை. அப்ப இந்த சம்ஸ்கிருத சொல்லுக்கு சரியான தமிழ் வார்த்தை தன்மாற்றம். தன்மை கூட்டல் மாற்றம், தன்மாற்றம். உள்ளது மலர்ந்தது. அப்ப கீதை என்ன சொல்கிறது? இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. மிக அற்புதமான ஸ்லோகம். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. இப்ப என்ன அர்த்தம்? இங்க இப்ப நாம் இருக்கிறோம், பிரசவத்திற்கு முன்பு தாயின் கருவிலே இருந்தோம். கரு தோன்றதுக்கு முன்பு நம்ம எங்க இருந்தோம்? சரி, செத்து போயிட்டோம், எல்லாம் ஒரு புதமா போயிடுச்சு. கடைசியில் எங்க போனோம்? நீங்க இதிகாசங்கள்ல பாருங்க, இறைவன் தோன்றினான் அப்படிம்பாங்க. இறைவன் நேரடியாக தோன்றி இதை சொன்னார், இதை சொன்னார்னு எழுதுவாங்க. பிறகு இறைவன் மறைந்து போனான் அப்படிம்பாங்க. அப்ப எங்கிருந்து வந்தான், இவர்கிட்ட பேசினா, பிறகு மறைந்து போனான் இல்லையா? அதாவது ஒரு தொலைக்காட்சி தொடர், ஓம் நம சிவாய அப்படின்ற ஒரு அற்புதமான தொடர். அதுல ஒரு எபிசோடு, தேவர்கள் எல்லாம் கைலாயம் போறாங்க, அங்கதான் சிவபெருமான் இருக்கிறார். அப்போ சிவபெருமான் தியானத்தில் இருக்கிறார், காத்துட்டு இருக்கிறாங்க. பிறகு ஒரு நீண்ட தாவனத்துக்கு பிறகு சிவன் கண் விழிக்கிறார். தேவகணங்கள் எல்லாரும் சிவனை போற்றி வாழ்த்துறாங்க. பிறகு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், பெருமானே, மிக அற்புதமான இதுங்க, டிவி சீரியல்ல வந்ததுதான், ஆனா கருத்து மிக அற்புதம். அந்த கேள்வி கேட்கிறாரு, பெருமானே, நாங்கள் எல்லோரும் உங்களை அடைவதற்காக தவ முறை, தியானம், பூஜை, புனஸ்காரம், இப்படி எத்தனையோ வகைகளை முயற்சி செய்கிறோம். ஆனால் தாங்களோ எப்போதும் தனிமையிலே தவத்திலே இருக்கிறீர்களே என்றால் தாங்கள் யாரை நோக்கி தவம் செய்கிறீர்கள்? ஒரு டிவி சீரியல் தாங்க. இந்த வசத்தை எழுதுவதற்கு கோடான கோடி நமஸ்காரம் பண்ணணும். அருமையான கேள்வி.
பதில் மிக அருமை. சிவன் சொல்றாரு, நான் என் மூலத்தை நோக்கி தவம் செய்கிறேன். அப்ப என்ன கருத்து? இப்போ உங்களுக்கு நான் தோன்றுகிறேனே சிவபெருமானாக, இது எனது ஸ்தூல வடிவம், மனிதனாக வந்த வடிவம். இதற்கு மூலம் என்ன? சுத்த வெளி, அறிவு. அதை அறிவது எப்படி? தவம், தனிமை. இப்படி அந்த இறைவனின் ஏகவெளியாக சுத்த வெளியாக இருக்கின்றான். அவருடைய தன்மை அடைந்த மாற்றமே தன்மாற்றம். அதிலே பலவாக ஜீவனாக, மனிதனாக, நானாக வந்திருக்கின்றேன். இந்த உடம்பு போன பிறகு மீண்டும் அதுவாகவே மாறப்போகிறோம். வாழ்கின்ற காலத்தில் மாறிவிட்டால் பேரின்பத்தை அனுபவிக்கலாம். செத்த பிறகு எங்க போவோம் தெரியாது. கர்மவினைகள் ஆதிக்கம் இருக்கு. அதனால் இதை எதுவுமே இங்க எங்கிருந்த வரல. இறந்த பிறகு வேற எங்கேயாவது போக முடியுமா? அதுவும் முடியாது. அதனால் இல்லாததற்கு இருப்பு கிடையாது. இங்க இல்லாத ஒன்று வேற எங்கிருந்தோ இங்க வர முடியாது. இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. இங்க இருக்கிறது வேற எங்க போக முடியும்? எங்க சுத்தினாலும் சுத்த வழிக்குள்ளதான் போய் ஆகணும். அதை தாண்டி போக முடியாது. சரி, இப்போ தேவனாகிய பேரறிவு எழுச்சி பெற்று அனைத்துமாய் பரிணமித்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற வரலாறு இதுவும் சொல்லுச்சு. இந்து தத்துவங்கள் பேசுகிறது, வேதத்திலையும் பேசுகிறது. விஞ்ஞானம் ஓரளவுக்கு அதை கிட்டத்தட்ட 90% எட்டி பிடித்து விட்டது. காட் பாட்டில் வரைக்கும் போயிட்டாங்க. இதை பேதம் கடந்த நிலை, பகுத்தறிவு, பேரறிவாகி பேரின்பத்தை தூக்கலாம். சரி, இப்போ அடுத்த ஒரு அற்புதமான ஒரு கருத்து புதிய ஏற்பாட்டில் இருக்கு. அறிவுதான் தெய்வம் என்பதற்கு இது மிக அற்புதமான உதாரணம். இதுவும் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வும் ஒரே உதாரணம், ஒரே ஒன்று போய் டிட்டோவா இருக்கும். இன்னும் சொல்ல போனா மகாபாரதத்துக்கு மூலம் யாருங்க? கிருஷ்ண பரமாத்மா. எங்க பிறந்தாருங்க? ஒரு யாதவ குலத்துல இடையர் வீட்டுல பிறக்கிறார். அதாவது யாதவ குலம் பிறந்தது சிறைச்சாலையில. இரவோடு இரவாக யசோதைக்கு போயிடுறாங்க. இயேசும் ஆடு மேய்க்கிற கூட்டத்துல பிறக்கிறாங்க. இரவோடு இரவாக எகிப்தை கடந்து வேற இடத்தை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அவர் கிறிஸ்து, இவர் கிருஷ்ணன். கிருஷ் என்றால், கிறிஸ்து என்றால் ஞானம் என்று அர்த்தம். இருட்டு என்று சொல்லுவாங்க. கிருஷ்ணம் என்றால் இருட்டு, கிருஷ்ண பச்சம் அப்படிம்பாங்க. இருட்டும் ஞானத்தையும் பிரிக்க முடியுமா? சுத்தவெளி இருட்டு, சுத்தவெளி அறிவு, ஞானம் பிரிக்க முடியுமா? அப்ப இயேசு என்பது ஒரு நபர். அவர் பெற்ற ஞானம் என்பது கிறிஸ்து. ஸோ தி வேர்ல்டு பைபிள் சொசைட்டி, அதுல சீஃப் எடிட்டர் ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்றாரு? கிரைஸ்ட் இஸ் நாட் அ பர்சன், இட் இஸ் பர்சானிபிகேஷன். கிறிஸ்து என்பது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு பக்குவம், ஒரு ஞானம். அதை நாம இயேசு பிரானாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்ற. இப்போ ரெண்டு கிறிஸ்துக்கும் ஆச்சா. இப்ப இந்த நிகழ்ச்சி பாருங்க, மகாபாரத ஒரு நிகழ்ச்சியும் பைபிள் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு நிகழ்ச்சியும் ஒரே மாதிரி இருக்கும். இயேசு பிரான் சமாரிய நாட்டுக்கு போறார். அங்கே ஒரு பெண் கிணத்தடியில தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு பிரான் அங்க போய் கிணத்தடியில உட்காந்து என் தாகத்துக்கு தண்ணி கொடுங்க. அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க, யூதனாக நீ சமாரிய பெண்ணிடம் எப்படி தண்ணி கேட்கிற? இயேசு சொல்றார். இயேசு அவருக்கு பிரதி உத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும்.
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும் என்றார். யோவான் சுவிசேஷத்துல 4வது அத்தியாயம் 13-14 வசனங்கள். உடல் அளவில் வாழ்பவருக்கு நிறைவு என்பது காணல் நீர் என்றைக்கும் கிட்டாது. ஆத்மாவில் லயித்தவருக்கோ உடல் சார்ந்த தேவைகள் கூட பாதிக்காது. சரி, இப்ப அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த ஜீவ நீர் எனக்கு தாரும் கேட்கிறார். அதுக்கு இயேசு சொல்றாரு, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. நல்லா கவனிங்க, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு புருஷன் இல்லை. இயேசு சொல்றாரு, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். அடுத்த வசனம் சொல்றது எப்படின்னா, ஏற்கனவே உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி நீ சொன்னாய். இந்த வசனத்தை மட்டும் வச்சு பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? நீ அந்த ஜீவ நீரை பெற வேண்டும் என்று சொன்னால் நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு புருஷன் இல்லை. இவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஏற்கனவே 5 புருஷன் இருந்தாங்க, இப்ப இருக்கிற புருஷன் உனக்கு புருஷன் இல்லை. இதை நீ உள்ளபடி சொன்னாய். அந்த குடத்துல 4 சாத்து இருக்கணும் இல்லையா? இப்ப என்ன கருத்து இருக்கு பாருங்க. மிக அற்புதமான இடம் இது. அதாவது இயேசு சமாரி நாட்டுக்கு போறாரு. ஒரு அம்மா கிணத்துல தண்ணி மொண்டுட்டு இருக்கிறாங்க. இவரு எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா, ஜாதி பேதம், நீ யூதனா இருந்துகிட்டு சமாரிய பெண்ணிட்ட எப்படி கேட்கிற அப்படின்றாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, நீ கொடுக்குற தண்ணி என்னம்மா கொஞ்சம் நேரத்துக்கு தாகத்துக்கு தீர்க்கும், ஆனா நான் ஒரு தண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஜீவ நீரை பருகியவன் ஒரு நாளும் தாகம் அடையான். அந்த ஜீவ அப்பத்தை புசித்தவன் ஒரு நாளும் பசி அடையான். இந்த இடத்துல என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றார் பாரதியார். அப்ப என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்றால், இந்த மனித வாழ்க்கை என்பது புலன் இன்பங்களுக்கு அடிமை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் பெற மாட்டோமா என்று நம்முடைய ஆத்மா தவிக்கிறது. அந்த ஆத்ம விடுதலை எப்போ கிடைக்கும் என்று அந்த ஆத்மா தவிக்கிறது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், ஆத்ம சுதந்திரம், ஆத்ம விடுதலை எப்போது கிடைக்கும் என்று தவிக்கிறது. அதான் ஜீவ நீர். இந்த உடல் தூய்மை ஜீவ அப்பம். உடல் தூய்மை சுத்த தேகம், சுத்த மனம், சுத்த வெளி. அப்ப உடல் தூய்மை, மன தூய்மை, ஆத்ம தூய்மை, இறை உணர்வு, இதற்கான வழிவகைகளை வைத்திருப்பவர் குரு இயேசுபிரான். ஆனா அதுக்கு என்ன வேணும்? மனதை கொண்டு, அறிவை கொண்டு குரு சொல்லக்கூடிய கருத்துக்களை புரிஞ்சுக்கணும், அதை பயிற்சி செய்யணும். அப்பதான் பெற முடியும். அதனால் இயேசு என்ன சொல்றாரு? நீயும் அறிவை பயன்படுத்து. இந்த ஜீவ நீரை பெறுவதற்கு, ஜீவ அப்பத்தை புசிப்பதற்கு அடிப்படை என்ன? உன் அறிவை பயன்படுத்தணும். அந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு அறிவு இல்லைன்னாங்க. எனக்கு அறிவு இல்லை, புருஷன் இல்லை. புருஷன் என்பது அறிவு. தத் புருஷம் என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது. தத் என்பது இறைநிலை, புருஷ என்றால் அறிவு, அறிவு தெய்வம்.
இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நீ ரொம்ப கரெக்ட், சரியா சொன்னம்மா. ஏற்கனவே தொடு அறிவு, சுவை அறிவு, வாசனை அறிவு, பார்வை அறிவு, ஓசை அறிவு என்று 5 அறிவு இருக்கு. அது உனக்கு ஒன்றும் கைடு பண்ணல. பகுத்தறிவு ஒன்று இருந்தது, இருக்கு. 6வது புருஷன் இவனும் யூஸ்லெஸ், யோசிக்க மாட்டேன்றான். அதனால் அறிவு இருந்தும் பயன்படவில்லை என்றால் அறிவு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அதனால் அறிவு இல்லை என்று சொன்னது ரொம்ப சரி என்னார். இப்ப இந்த வசனம் புரியுதா பாருங்க. ஏற்கனவே உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது இருக்கிற புருஷனும் புருஷன் அல்ல, இதை நீ உள்ளபடி சொன்னாய். அப்ப நம்ம சொல்லுவாங்க, ஓ நீ இயேசுபிரானா, நீ வருவாய் என்று ஏற்கனவே சொன்னாங்க மக்கள் எல்லாம் அப்படின்னு அந்த அம்மா ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இயேசுகிட்ட ஞானம் தீட்சை எடுத்ததாக பைபிள் போகும். சரி, இப்போ இதே இதுக்கு சமமான மகாபாரதத்துடைய கருத்து என்னன்னா, வனவாசத்துல ஒரு நாள் ஒரு காட்டு வழியா வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசிரமம் பக்கத்துல அற்புதமான ஒரு நெல்லி மரம், அதுல மிக அற்புதமான ஒரு நெல்லிக்கனி, ஒரே ஒரு கனி தான். அதை பார்த்த உடனே திரௌபதிக்கு அந்த கனி எனக்கு வேணுமே அப்படின்னு. உடனே பக்கத்துல அர்ஜுன் இருக்கான் இல்லையா, அவ்வளவுதானே, எடு அம்பு அடி, விழுந்தது கனி. சத்தம் கேட்டு ஆசிரம சீடர்கள்லாம் வெளியே வந்தாங்க. ஐயோ என்ன காரியம் பண்ணினீங்க, என்னப்பா மரத்துல இருந்த கனி அடிச்சவங்களுக்கு வேணும்னு. இது சாதாரண கனி இல்லைங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காய்க்கின்ற நெல்லிக்கனி இது. இங்க ஒரு முனிவர் தவத்தில் இருக்கிறார். அவர் 12 வருஷம் வரைக்கும் தவத்தில் இருப்பார். ஒரே ஒரு நாள் எழுந்து குளிச்சுட்டு வந்து இந்த கனி கை நீட்டினா கனி விழும், அதை புசிப்பார். பிறகு மீண்டும் தவத்துல போயிடுவார். இந்த கை நீட்டுன்னு கனி விழுமான்னு கேட்குறீங்க பாருங்க. யதார்த்தமாக ஒரு நிகழ்ச்சி, நியூயார்க் நகரத்துல ஒரு பெண்மணி, அந்த அம்மா துறவுல ஒண்ணுமே கிடையாதுங்க, அவங்களுக்கு ஏதோ தோணுச்சு, கோஸ்டாரிக்கா அப்படின்ற நாட்டுல வந்து ஒரு இடத்த வாங்குறாங்க, ஒரு மலைப்பிரதேசமான வாங்குறாங்க. நோ டிவி, நோ எலக்ட்ரிசிட்டி, நோ செல்போன். ஒரு நிருபர் போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன் யூடியூப்ல. அப்போ அந்த அம்மா எப்படி நீங்களாம் இருக்கிறீங்க சொன்னா, ஒன்றும் சிரமம் இல்லை, இயற்கையா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரி, அடுப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி சாப்பிடுவீங்க, பசிக்காது உங்களுக்கு அப்படின்னா, எப்போவாது பசிக்கும், பசிக்கும் போது அப்படியே கை நீட்டிட்டு போவேன், ஏதோ ஒரு மரத்துலேருந்து கனி கையில் விழுகும், சாப்பிடுவேன்றாங்க. இது இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி. அப்ப இன்றைக்கே இயற்கையோடு ஒன்றுகின்ற போது கை நீட்டினால் பழம் கையில வந்து விழும் என்று சொன்னால், திரௌபதி கையில் விழுந்திருக்கும் இல்லையா? சரி, அப்போ திரௌபதி கையில இருந்த ஞானியுடைய கையில் விழுந்திருக்கும் இல்லையா? அப்போ அதை புசித்துவிட்டு மீண்டும் தவத்தில் போயிடுவார். இப்போ ஒரு ஆற்றுக்கு குளிக்க போயிருக்கிறாரு, வந்து இந்த கனியை பார்ப்பார், இல்லைன்னு எப்படி, சரி கொடுத்துடலாம் அப்படின்னா அறுபட்ட கனியை சாப்பிட மாட்டார். அங்கேருந்து நேராக கை நீட்டுவார், அது தானாக விழுந்தாலும் சாப்பிடுவார், விழலான்னு சாப்பிட மாட்டார் அப்படின்றாங்க சீடர்கள். சரி, இப்போ மறுபடியும் இந்த பாவத்தை எங்க கொண்டு கழிக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு மகனுடைய பசியை தீர்ப்பதற்கு வழி இல்லாமல் செய்து விட்டோமே, இந்த பாவத்தை எங்க கழுவுறது? சரி, என்ன செய்வது? கிருஷ்ணார் வந்தார், இது மாதிரி நடந்து போச்சு கிருஷ்ணா, இந்த பழம் மறுபடியும் போய் மேல ஒட்டணுமே, என்ன செய்யறது? கிருஷ்ணன் சொன்னார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேல ஒட்டிடலாம் மறுபடியும். சரி, அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, நீங்க 6 பேர் இருக்கிறீங்க இல்லையா, பஞ்ச பாண்டவர், திரௌபதி,
உங்க ஆள் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கனி உயர்ந்து 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 போய் மீண்டும் மரத்துல ஒட்டி கொள்ளும். சரி, முதல்ல தர்மா, உன் மனசுல என்ன இருக்குது? தர்மம் சொன்னான், தர்மம் தான் உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்குது, அதை தவிர ஒரு ஒண்ணுமே கிடையாது, நம்ம எல்லாமே தர்மத்தின் பகடைக்காய்கள் அப்படின்றான் தர்மன். கீழே வைக்கப்பட்ட கனி ஒரு அடி மேல வந்தது. அப்புறம் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாம் சொன்னாங்க. கனி கிட்டத்தட்ட மரத்துக்கிட்ட போயிடுச்சு. இப்ப அடுத்த முறை யாருது? திரௌபதி. திரௌபதி கிட்ட கேட்கிறார், உன்னுடைய ஆள் மனசு என்ன இருக்குது? என்ன கிருஷ்ணா, உலகமே போற்றக்கூடிய 5 புருஷர்கள் எனக்கு இருக்கிறாங்க, எனக்கு வேற என்ன வேணும்? நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. கனி ஓட்டல, அங்கேயே நின்னுச்சு. திரௌபதி, ஒழுங்கா பதில சொல்லலைன்னா கனி மேல ஒட்டாது, முனிவர் வந்துருவாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப திரௌபதி சொன்னால், 5 புருஷர்கள் எனக்கு இருந்தும் 6வது ஒருத்தர் மேல் என் மனம் இச்சிக்கிறதுன்னா கனி போய் ஒட்டிக்குச்சு. 5 புருஷன் இருந்தும் 6வது புருஷன் மீது மனம் நாடுகிறது. இப்ப இந்த 5 பேரும் திரௌபதி டைவர்ஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? இப்ப என்ன கருத்து? அதாவது ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் எல்லாம் சாதாரணமான விஷயங்கள் இல்லைங்க. சும்மா அர்த்தம் புரியாம கிண்டல் அடிப்பானுங்க. அர்த்தம் புரிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையை வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதை நோக்கி நம்ம நகரவே இல்லை, வெறும் உடல் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, இப்ப இந்த கருத்து என்ன அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் 5 புலன்கள், ஐயறிவு. இந்த ஐயறிவு சார்ந்த வாழ்க்கையிலேயே இவங்க இருக்கிறாங்க. ஆனா நான் ஜீவாத்மா, திரௌபதி நான் ஜீவாத்மா. இந்த ஆத்மா அறிவை நோக்கியே நாடுகிறது என்று தனிமைந்த சுதந்திர தாகம் என்று இந்த ஆத்மா அறிவை நோக்கியே போகுது. அந்த அறிவு புத்திரன் யார்? அந்த சூரிய புத்திரன் கர்ணன். அப்போ குந்திக்கு பிறந்தவர் கையிலே, குந்திக்கும் மாத்திரைக்கும் பிறந்தவர் கையிலே அறிவு முதல் கர்ணன் தான் முதல் குழந்தை. அறிவுக்கு பிறந்ததுதான் மற்ற 5 புலன்கள் இல்லையா? அதெல்லாம் கர்ணனுக்கு பிறகு மற்ற 5 பாண்டவர்கள் பிறந்தார்கள் என்பது கதை. இப்படி எப்படி இங்க 5 புருஷன் இருந்தும் பயனில்லை, 6வது புருஷன் இருக்கிறவனும் யூஸ்லெஸ் சொன்னாரோ, அதே மாதிரி இங்க 5 புருஷன் இருந்தும் என் மனம் 6வது புருஷனை நாடுகிறது என்று சொன்னாலே 2 சீக்வன்ஸும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. சரி, அடுத்தது இந்த அறிவு எங்கும் நிறைந்தது இல்லையா? அதை பற்றி பைபிள் என்ன சொல்ல வருகிறது? இதை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி, வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வளமுடன் ஐயா. மிகச் சிறப்பையா. பைபிளுடைய இந்த விளக்கம், அதோடு மகாபாரதத்தில் சொன்ன அந்த கதை வச்சு குறிப்பிட்ட விளக்கம் மிகச் சிறப்பாக இருந்தது ஐயா. எனக்கு இந்த இன்றைய சிந்தனை உரையை கேட்டபோது ஒரு வகையில என்னுடைய அறிவீனத்தை யோசித்து வெட்கப்படுகின்ற ஒரு நிலை, மனநிலை ஏற்பட்டது. அண்மை காலத்தில் ஒரு கட்டுரை ஒன்று வாசிக்க முடிந்தது. ஒரு கிறிஸ்டியானிட்டி ஜேர்னலில் வந்த ஒரு ஆர்டிக்கிள் உண்டு. அதில் இந்த குண்டலினி சக்தியை பற்றி ஒரு கட்டுரை, அவர்களோட
ஜேர்னல் இருந்தது. அதை விளக்கியிருந்தார்கள் பைபிளை வைத்து. எனக்கு மனதில் ஏற்பட்ட எண்ணம் என்னவென்றால், இவர்களெல்லாம் இந்தியாவுக்கு சென்று இந்தியாவில் உள்ள இந்த இதுகளெல்லாம் தென்படுத்தி இதை வெளிநாட்டில் தங்கடையாக ஆக்கி வியாபாரம் பண்ணுகின்றார்கள் என்று அஹ், ஒரு கோப உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது அதை பார்த்தபோது. அஹ், இன்றுதான் எனக்கு புரிந்து கொண்டது அது என் அறிவீனம் என்று. அஹ், பைபிளிலேயே இந்த குண்டலினி சக்தி பற்றி அந்த அதுகளெல்லாம் இருப்பது இன்றைய சிந்தனைகளிலே அதை புரிந்து கொள்ள முடிந்தது. மிகச்சிறப்பு ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது கைகளை சந்தேகங்களை கலந்துரையாட விரும்புபவர்கள் உங்கள் கைகளை உயர்த்தி இப்பொழுது கேட்கலாம். தனா ஐயா. ஐயா வாழ்க ஐயா. வாழ்க்கமுடன் ஐயா, சொல்லுங்கள். மிகவும் சிறப்பான சிந்தனை, மிகவும் தெளிவான விளக்கங்கள். ஆனால் பிரச்சனை என்னென்று சொன்னால், ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல முதற்கட்டது மறந்து கொண்டு வந்துட்டது. அப்போ நான் ஒன்று ரெண்டு நோட் பண்ணி வைக்கிறேன். அது எனக்கு சரியோ. நான் என்னென்னு சொன்னால் ஐயா, நான் சமரியா நான் என்னத்தை கவனிச்சேன்னு சொன்னால், நீங்கள் இந்த அறிவே தெய்வம் அது பைபிள் என்ன சொல்லுது, அப்போ அதை சொல்லி அதையெல்லாம் இவ்வளோ விளக்கம் தந்தீங்க. கடைசியில் முடிவொக்க வருதுன்னு சொல்லி சொன்னால், கடைசியில் எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்லுது, ஆனால் ஒவ்வொரு வழியில் சொல்லுது. அது வேதாத்திரியம், அது இப்போ நீங்கள் வேதாத்திரியத்தையும் பைபிளையும் சொன்னீங்க, அப்படித்தானே ஐயா? ஆமாம். ரைட், ஓகே. அப்போ அப்போ என்ன அதை கன்ஃபார்ம் பண்ண நான் நினச்சேன் சரி ஒன்று பார்க்குறதுக்கு. அடுத்தது ஐயா, இப்படி சொல்லிக்கொண்டு போய் இடையில ஒன்று சொன்னீங்க என்று சொல்லி சொன்னால், இந்த அறிகின்ற அறிவு, அதாவது கொக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன், என்ஜாய்மெண்ட், அந்த பகுத்தறிவு வரும் பேரே அது செயல்படவில்லை, அது இப்பதான் செயல்பட்டது என்று சொல்லி பேர் சொன்னீங்க. அந்த செயல்பட துவங்கினதே அது இப்பதான் அந்த கருமையம், அதான் முதல் பதிவுன்னு சொல்லி. அப்ப அந்த அப்படி சொல்லும்போது அது கலங்கப்பட்டு விட்டதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதுக்கே அப்படி ஐயா கலங்கப்பட்டது? அதாவது ஆத்மா பேதம் பார்க்கின்ற போது அந்த பேதம் என்பது என்ன சொல்வது, இறை நீதிக்கு முரண்பட்ட கலங்கமாக மாறும். இப்போ சயின்டிபிக்கலா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, நூன் உயிர் தோன்றிய போதே அதனுடைய அனுபவம் கலக்குது அதுல, ஆத்மாவில். ஆனா தத்துவங்கள் எல்லாமே மனிதனுக்குத்தானே பேசப்படுது. அதனால மனிதனாக வந்த பிறகு நமக்கு எப்போ இந்த பாவப்பதிவு உள்ள போகுது அப்படின்னா, பேதம் பார்க்கின்ற போது நமக்கு பிடித்ததை விரும்புகின்றோம், அது கிடைக்கலன்னா எப்படியாவது அடைய முடியுமோன்னு அதர்மத்துல போறோம். அப்படின்றதுனால அதை களங்கம் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல சொல்றாங்க. ரைட் ஐயா. அப்படி பார்க்கும்போது ஐயா, அப்ப முதல் பதிவே மனிதனுக்கு பிரச்சனையா வந்துட்டது. ஆமா. அப்ப ஐயா, அந்த முதல் பதிவு அப்படி இருக்கும் பொழுது அதுல வச்சு போய் நாங்கள் அப்படி பார்க்க பார்க்க பில்டப் பண்ணிக்கொண்டே போவோம். ஆமா. அப்படி இருக்கு. அப்ப மனிதன் வாழ்க்கை தூரவிட்ட பிரச்சனை தான். ஆமா. சரியா, ரைட். பிரச்சனை இல்லாத மனுஷங்க யாரு? சரியா, ரைட். உள்ளவர்களுக்கே உடம்பு வியாதி வந்துருது. ஆமாய்யா, ஓகே, புரிஞ்சுது ஐயா. நல்ல அருமையான விளக்கங்கள் ஐயா. அடுத்து என்ன சொன்னீங்க, அந்த புருஷ என்பது அறிவு என்று சொல்லி அப்படி ஒரு கருத்து எங்கேயோ ஒன்றில் எண்ணத்தில் சொன்னீங்க. அப்ப இந்த கணவன் மனைவி அதுல புருஷனையும் கணவனையும் புருஷன் என்று சொல்றாரு, அறிவுள்ளவர் என்றபடியாலா? இல்ல இல்ல, அறிவுதான் சக்தியாக வெளிப்பட்டது என்பதனால் ஆண்மை அறிவு அதுதான் புருஷ என்பது. சக்தி பெண்மை ஈவ் என்பது அது இயக்க நிலை. அப்ப இருப்பு அறிவு, இயக்கம் சக்தி. அதனால் புருஷ அப்படின்றது ஆணுக்கும், பிரகிருதி என்பது பெண்ணுக்கும் சொல்லுவாங்க. நன்றிம்மா, வாழ்க. அடுத்து ஜனாரையா. ஐயா நன்றி, சிறப்பான சிந்தனை. ஒரு பைபிளை பற்றி கணக்க கொஸ்டின் எல்லாம் மைண்ட்ல இருந்தது, அதெல்லாம் நீங்க நல்ல கூடிய வரையில எனக்கு தெளிவாயிட்டது. நன்றி ஐயா. அதொன்று. ரெண்டாவது இந்த பிண்டங்களின் பிரதிபலிப்பு, நான் கேட்கணச்சதை ஐயா கேட்டுட்டேன். ஏன் புருஷ புருஷன்டா மனிதரா இல்லாட்டி அது ஆண்பால் வெண்பால் இருக்கா,
ஏன் அறிவுக்கு அப்படி என்ற கேள்வியை வச்சிருந்தேன். ஆனா நீங்க அதுக்குரிய பதிலை ஆல்ரெடி இதை நான் ஐயா கொடுத்துட்டீங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க. ஐயா இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும் என்றால், அந்த சிவையா சொல்லிக்க எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஐயா அந்த ஒர்க்லேருந்து ரிட்டையர் பண்ணும்போது ரிசைன் பண்ணியிருந்தேன். ரிசைன் பண்ணும்போது அந்த டிப்யூட்டி டைரக்டர் வந்து அவர் ஒரு கிறிஸ்டியன். அவர் எனக்கு அந்த பைபிள் புக் ஒன்று தந்தவர். அது தமிழ்லாம் இருக்காது, பெரிய ஒரு 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 கருப்பு பைண்டர்களுக்கு எல்லாம் போட்டு எனக்கு தந்தவர். இப்போ 20 years இருக்கும். அப்போ நான் அதை கொண்டு வந்து வச்சுட்டு தூக்கி எறியோம் என்று வந்துட்டு எனக்கு என்ன கண்டு போட்டு, ஆனால் இப்போ அவர் தந்த வழியால் இப்போ பைபிளுக்காண்டில் அந்த அவர் எனக்கு ஒரு அன்பில் தந்தது வழியால் அதை பக்கமாக வச்சுருந்தேன். ஆனால் நான் அதை தொடர்ந்தே பார்க்க இல்லை. உங்கள்கிட்ட சின்ன ஒரு கேட்கறதுக்கு பிறகு அது இருக்கா பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஆவல் வந்துட்டது ஐயா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், படிச்சு பாருங்க. ஆமாய்யா. நான் வந்து அதுல உள்ள முக்கியமான வசனங்களுக்கு மட்டும் ஒரு விளக்கு வரையை போட்டேன். பைபிள் விபிலிய சாரல் வேத்திரை விளக்கம். நான் உங்களுக்கு கணிச்சு பார்த்தீங்க, நீங்க வந்து எங்கேயெல்லாம் போய் வாரீங்க ஐயா, இடத்துல இருக்க இல்லை, எங்கேயோ போய் வாரீங்கன்னு சொன்னா அந்த கோஸ்டரிக்காவிலே அந்த யூடியூப்ல பார்த்து அந்த கதைன்னு சொன்னீங்க. அந்த ஆமா ஆமா, அதை வச்சு பார்க்க ஐயா நீங்க வந்து எத்தனை இடத்துல போய் வாரீங்க ஐயா. அதாவது வந்து ஒரு பேஸ்ல இருந்து கொண்டு, வேத்திரிய பேஸ்ல இருந்து கொண்டு அந்த கருத்துக்களை வச்சுக்கொண்டு மூவ் பண்றீங்க. அப்படியே ஒன்றிலும் அதை பிடிங்கி எல்லாத்திலும் கடைசியில எல்லாம் ஒன்றுதான் கொண்டு வர்றீங்க. ஆமா அருமை ஐயா. ஆமா, அதையா உங்களுடைய ஆழத்தையும் எவ்வளவு விதத்துக்கு நீங்க போயிருக்கின்றது ஐயா புரியுது ஐயா அதெல்லாம் சொல்லும் பொழுது. நன்றிகள் ஐயா. நன்றி நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து கிருபாநிதி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. பேதம் கடந்து போவது பேதமற்றது அப்படி சொன்னீங்களா இல்ல வேற மாதிரி கருத்தா? ரெண்டு கருத்து. பேதமற்றது சுத்தவெளி, பேதம் கடந்து போவது மனிதனுடைய பகுத்தறிவு. பேதமற்றது சுத்தவெளி. ஏன்னா அதுக்கு பேதமே தெரியாது, இல்லங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க நமக்கு பேதங்களால் தெரியுது, பயன்படுத்துறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இதெல்லாம் கடந்து போவது பேதம் கடந்த நிலை, அதான் நிர்வாணம். ஓகே, பேதம் கடந்த நிலைக்கும் பேதமற்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பேதமற்றது சுத்தவெளி, பேதம் கடந்தது மனிதனின் பகுத்தறிவு. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா, வாழ்க வளமுடன். இப்ப நீங்க 5:30 மணி 4:30 மணில இருந்து பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கே நாங்கெல்லாம் ரொம்ப எப்படின்னு கொடுத்து வச்சிருக்கு தெரியல ஐயா. நன்றி ஐயா, நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம், ரொம்ப சிறப்பு ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றிமா, வாழ்க வளமுடன். ஐயா ஒரு சஜஷன் சொல்லுங்கய்யா. இந்த பைபிளை பற்றிய இந்த விளக்கம் எழுதியிருக்கிறீங்களானே ஐயா? ஆமா, அதை ஆங்கிலத்துல போட்டா சிறப்பா இருக்கும் ஐயா. பண்ணிருவோம். ஏனென்றா இந்த கருத்துக்கள் ஐயா குறிப்பாக மற்ற சமூகங்களுக்கு போய் சேர வேண்டும். ஆமா, அது தமிழ்ல இருக்கிறதால 10 தமிழை பார்க்க மாட்டார்கள். ஆனால் இதை ஆங்கிலத்தில் இதை போட்டு வழிபட்டால் சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது சிக்கல் வராது ஏனையா? ஏன்னா கம்பேரிசன் பண்ணும்போது சிக்கலாக வந்திருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? கம்பேரிசன் இல்லாமல் நியூ இன்டர்பிரிட்டேஷன் மாதிரி அது பைபிளை ரெண்டு மாதிரி சிலது இருக்கும். அந்த மத இது உள்ளவர்கள் அதை அட்டாக் பண்ணப்படுறார்கள். ஆனா இது வந்து அதுதான் நீங்க திருக்குரான் பைபிள் ரெண்டுமே வந்து அது சிக்கலை உருவாக்குற வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் அது வந்து நான் கை வைக்கல. தமிழ் படித்தவர்களுக்கு என்று நாம் போட்டோம். அது ஒரு சில பிரதிகள் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம அன்புகள் கொடுத்துருக்கோம். அது வெளி உலகத்துல போகாது. இப்ப இதுல கூட இப்ப சைவத்தையே இதுக்குள்ள கொண்டு வர தேவையில்லை. வெறுமனே உள்ள அதை விஞ்ஞான அடிப்படையில் இந்த அங்க அந்த குண்டலினி இதுகளை பற்றி எல்லாம் இருக்குது. இதுகளின் விளக்கத்தை ஒரு பொதுவாக அவங்க ஏத்துவாங்க சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த குண்டலினி பற்றிய விளக்கங்கள் எல்லாம் இந்த கட்டுரை நான் வாசிச்சபடியா தான் நான் யோசித்தேன் ஐயா. ஓகே ஓகே,
ம். சிந்திச்சு பாருங்கள். ஒன்று அதே அந்த மதத்தில் ஸ்ட்ராங்கா இல்லாதவர்களுக்கு ஒரு ஒரு ஆமா உலகம். ஆமா அதுல வந்து அறிவுபூர்வமா சிந்திக்கிறவர்களுக்கு இது ரொம்ப வழிகாட்டியா இருக்கும். ஆமா இருக்கும். யோசிங்கள், நீங்க சொல்ற கருத்தை நம்ம புரிகிறது ஐயா. ஒரு கேள்வி ஐயா, இப்ப இந்த அறிவுக்கனியை உண்டபடியாத்தான் இந்த பகுத்தறிவு வந்து, இந்த பகுத்தறிவு வருகின்ற போதுதான் இந்த பேதம் பார்க்க நிலை ஏற்பட்டு அந்த பேதத்தை கடந்து செல்லுகின்ற போதுதான் திரும்பவும் நாம் அந்த மோட்சத்தை அடைய முடிகிறது. ஆனா இந்த அறிவினுடைய இந்த பயணத்துல பேதம் ஏற்பட்டாத்தான் பிறகு பேதத்தை கடக்க முடியும். அப்படி இல்லையா? பேதம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா பிறப்பிலேயே பேதம் வந்துடும். பேதம் கடந்து போவதற்கு மீண்டும் ஒரு பிறப்பு, ஆன்மீக பிறப்பு எடுக்கணும். அது குரு மூலமாக இருக்கக்கூடிய இரண்டாவது பிறப்புன்னு சொல்லுவோமே, ரிட்டர்னிங் பேக் டு ஈடன் கார்டன். அது இல்ல நாங்க ஐயா, இப்ப இந்த ஃபுல் ஜேர்னி என்று பார்க்க, ஜேர்னியா கன்செஷன் பார்க்கல, பௌதிகத்திலே இருந்த ஐவறிவாக இருந்தது. இந்த 6வது அறிவு பகுத்தறிவு ஒன்று வந்து அந்த பேதம் ஏற்பட்டு அது அந்த பாதையிட்ட தேவையான ஒரு பகுதி என்று பார்க்கிறாங்க. அது இல்லாட்டா அதுல முதலே இந்த பேதம் கடந்த அறிவு முதலியே தோன்றிட்டா இந்த மிச்ச ப்ரோசஸ் இல்லாம போயிடுது. அது பரிணாமத்தில் அப்படி வாய்ப்பு இல்லை இல்லைங்க. பேதத்துலதான் பிறக்கிறோம், பிறகுதான் கடந்து போகணுன்ற ஒரு, அதுவும் ஆன்மீக பரிணாமத்துக்கு தேவைப்படுகின்றன்னு நான் சொல்றேன் ஐயா. இந்த பரிணாமத்து வளர்ச்சிக்கு இந்த மனிதன் என்றது ஒன்று தோன்று தேவை, ஒரு தேவை ஒன்று இருக்கு. இருந்தால்தான் அந்த பயணம் முற்று போறோம். ஆமா, அந்த தேவை ஏன் வந்தது அப்படின்னா, நீங்க பேரறிவாகிய சுத்துவில் எழுச்சி பெற்றது அப்படின்றது அது ஒன்றும் பிளான் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது விரும்பி எல்லாம் ஒன்றும் பரிணமிக்கல. அதற்குள் இருக்கின்ற ஆற்றல் ததும்பி எழுச்சி பெற்றதனால் இறைத்துகள் தோன்றி அதாவது அந்தந்த சூழ்நிலை தகுந்தாற்போல் அடைந்த மாற்றங்கள் தானே தவிர மனிதனாக வரணுன்றலாம் ஒன்றும் பிளானிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒவ்வொன்றும் அடைந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அதுக்கு நாம் வைத்த பேர் தான் அறிவு. மனுஷன் வச்ச பேர் தானே, மனுஷன் தவிர வேற யார் பேர் வச்சாங்க? ஸோ நாம ஒரு பேர் வச்சுக்கிட்டோம், அறிவு அப்படின்னு. சரி, இப்ப மனிதனாக வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த அறிவு எழுச்சி பெற்று பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையிலே பஞ்ச ஜீவன்கள், 5 அறிவு ஜீவன்கள். இப்ப பஞ்சபூதங்கள் இயக்கத்தை சார்ந்தது, 5 அறிவு ஜீவன்கள் உணர்வு சார்ந்தது. சரி, இந்த 5க்கும் மூலம் என்ன? பேரறிவு. அப்ப அறிவு அறிவாக இருக்கு இல்லையா, அது ஒன்று உணரணும் இல்லையா, அந்த அறிவை ஒன்றாக வெளிப்படணும் இல்லை. அப்ப அந்த அறிவை அறியக்கூடியதாக பகுத்தறிவாக வெளிப்படுது. அப்ப 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவனுடைய வாழ்க்கை எல்லாமே உடல் சார்ந்த வாழ்க்கை. சிந்தனை சார்ந்த வாழ்க்கை என்பது 6வது அறிவாக வருது. சரிங்களா? அந்த சிந்தனை முடிவு என்ன? மூலத்தோடு லயமாவது. அப்ப அந்த சைக்கிள் வந்து ஃபுல் ஆயிடுது இல்லையா. பேரறிவிலிருந்து புறப்பட்ட பயணம் மனிதனாக வந்து மீண்டும் இறைவனை கலக்கின்ற போது அந்த சைக்கிள் வந்து முழுசா இருக்குது இல்லையா. புரியுது ஐயா. இப்ப ஒரு விதண்டாவாத கேள்வி சொல்லு. இப்ப பில்லியன் வருடங்களாக இந்த ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்குது. தன்னிச்சையாக நடக்கின்ற நிகழ்ச்சி, தானாக எழுச்சி பெற்று இந்த வந்து கொண்டிருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இது அழிந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்றது. அதாவதுங்கய்யா, இந்த அழிவு என்பது ஏற்கனவே நடந்திருக்குது.
நடந்திருக்கு. ம். இனிமேலும் நடக்கும். ம். இப்போ ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா? Yeah. அதை வச்சுதான் இனிமேலும் அது மாதிரி நடக்கும்னு ஒரு அசம்ஷன் பண்ண முடியும். ம்ஹும். அப்படின்னா இன்றைக்கு உலகத்துல வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்றாங்க பாருங்க. Yeah. பூமியை தோண்டி இப்போ கூட பூமிக்குள்ள 11 மாடி உள்ள கட்டடம் இருந்ததுன்னு சொல்லி நேற்றுக்கு ஏதோ ஒரு யூடியூப்ல பார்த்தேன். அப்போ எந்த காலகட்டத்தில் மனுஷன் வந்து பூமிக்கு மேலதான் வாழ முடியும்? இன்னைக்கு பூமிக்கு கீழே 11 மாடி உள்ள கட்டடம் இருக்குன்னா கிட்டத்தட்ட 100-150 அடிக்கு கீழே அது வந்து போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அது ஒன்னா நிலநடுக்கத்தில் உள்ள புதைந்து போயிருந்திருக்கலாம், அல்லது வெள்ளப்பெருக்கில் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு அனுமானத்தின்படி நம்ம இத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு ஒரு கணக்கு சொல்றோமே தவிர, நமக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு சில இதெல்லாம் மாறி போயிருந்திருக்கலாம். ஸோ ஒரு பகுதி இப்போ நம்ம லெமோரியா கண்டம், குமரி கண்டம் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா சமீபத்தில்? அதாவது வரலாற்று காலகட்டத்தை பார்க்கிற போது சமீபம். அது எப்போ போச்சுன்னு தெரியாது. சில 1000 ஆண்டுகளோ என்னவோ பூமி நம்ம இந்தியாவினுடைய தென்பகுதி குமரி கண்டம், அதுவும் லெமோரியா கண்டம் ரெண்டுமே தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்றாங்க. அப்ப பூமி சுழல்கின்ற போது கடல் தண்ணிக்குள்ள போயிடுது, அந்த பகுதி கடல் இருந்த பகுதி மேல வந்திருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த புதைய பொருள் ஆராய்ச்சி நமக்கு எடுத்து காட்டுது, ஏற்கனவே இதெல்லாம் மண்ணுக்கு மேல இருந்ததுதான். அப்ப எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்களாக இருந்து தண்ணிக்குள்ள போய் மறுபடியும் அது அடுத்த சுழற்சியில தண்ணிக்கு மேல வந்து இப்போ மனிதனுடைய அறிவுக்கு ஆராய்ச்சிக்கு வருகின்ற போது இவ்வளவு பூமிக்கு அடியில இது போன்ற கட்டிடங்கள் எல்லாம் இருக்குது, ஒரு காலத்துல இங்க எல்லாம் மனுஷன் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃபே கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ முதல் மனிதன் தோன்றினான் என்பதற்கு நாம சொல்லக்கூடிய கணக்கு எவ்வளவு தூரம் உண்மைன்னு சொல்ல முடியாது. நமக்கு முன்னாடியே கூட ஒரு காலகட்டம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஐயா நான் கேட்கிறேன்டா, இப்ப சொல்றாங்க டைனோசர்ஸ் இருந்திருக்கு முந்தி, அதுக்கு பிறகு இப்ப மனிதன் வந்து இருக்கிறான். ஆமா, இது எதுவுமே கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாதுங்கய்யா. இப்ப நான் இப்ப கேட்கிறேன்னா, இப்ப இது அழிஞ்சு புதிய ஒரு உலகம் ஒன்று திருப்பி எடுக்குமா? மனிதனுக்கு பதிலாக வேறு ஒரு இல்ல, 6 அறிவுக்கு மேல இன்னொரு வராதுங்கய்யா. 6 அறிவு உள்ள மனிதன் அல்லாத வேறு ஒன்று இருக்கலாம் தானே ஐயா? இல்ல, வடிவம் வேணா மாறலாமே தவிர அறிவு 6க்கு மேல வர முடியாது. ஏன்னா இருக்கிறது அவ்வளவுதான். இல்ல, அறிவு சரி ஐயா, நான் மனிதனுக்கு பதிலாக வேறு ஒரு உருவம் இருக்கலாம். உருவம் மாறலாம். இப்போ மனிதன் தோன்றிய காலத்துல குரங்கு மாதிரி தான் இருந்தான், இன்னைக்கு அழகா மாறிட்டும் இல்ல, அப்ப மாற்றம் தோற்றம் மாறி இருக்குல்ல. அப்போ இது இன்னும் உயர்ந்து வேற மாற்றத்தை கூட வரலாம். ஆனா அறிவு நிலை 6 தான் இருக்கும். நன்றி ஐயா, நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி ஐயா, நிறைய சொல்லுவோம். இதுவரை நேரமும் எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் பாகம் 12 இந்த சிறப்பு சிந்தனை உரையை எமக்கு வழங்கிய முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு கனடா கையோகா மன்றத்தின் சார்பில் எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு